இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இஸ்ரவேலருடைய 10 பரீட்சைகளிலே அடுத்த பரீட்சையாக நாம் பார்க்கக்கூடிய பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். அதற்கு முன்பாக நாம் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த வனாந்திரத்திலே இருக்கிறார்கள்? சீனாய் வனாந்திரத்திலே அவர்கள் காணப்படுகிறார்கள். இதுவரைக்கும் நாம் பார்த்தோம், அங்கு ரெவித்தீமிலே 17ஆவது அதிகாரத்தில் இருந்தார்கள். அதற்கு முன்பாக சீன் வனாந்திரத்தில் இருந்தார்கள். சீன் வனாந்திரம் வேறு, சீனாய் வனாந்திரம் வேறு. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட 3ஆவது மாதம் 1ஆம் தேதி, கிட்டத்தட்ட அவர்கள் எகிப்திலிருந்து கிளம்பி 90 நாட்கள் 100 நாட்களுக்கு உட்பட்ட நாட்களுக்குள்ளாக சீனாய் வனாந்திரத்திலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த சீனாய் வனாந்திரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்ரவேலர்களுடைய பயணத்திலே அங்கு சீனாய் வனாந்திரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் அங்கு மோசேக்கு இதே அந்த சீனாய் மலையிலே, அந்த வனாந்திரத்தில் இருக்கக்கூடிய சீனாய் மலையிலே தான் முச்செடி நடுவிலே அந்த கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமானார். இந்த மலையிலே எனக்கு ஆராதனை செய்யும்படிக்கு என்னுடைய ஜனங்களை நீ எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே சொன்னார். ஆகவே இஸ்ரவேலருடைய வனாந்திர பாதையிலே இந்த சீனாய் வனாந்திரமும் சீனாய் மலையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. இவ்விதமாக இவர்கள் இந்த சீனாய் வனாந்திரத்திலே வந்த பிற்பாடு 19ஆவது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த சீனாய் மலை நின்று ஆண்டவர் ஜனங்களோடு பேச விரும்புகிறார். ஜனங்கள் பயப்படுகிறார்கள். மோசே மாத்திரம் ஆண்டவரிடத்தில் கேட்டு எங்களிடத்தில் சொன்னால் போதும் என்று சொல்லும் போது மோசே ஆண்டவரிடத்தில் கேட்டு சில காரியங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவ்விதமாக தான் அங்கு 10 கற்பனைகள் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே அங்கு சொல்லப்படுகிறது. அங்கு எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய கற்பனைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதன் பிற்பாடு தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு அதிகாரங்களையும் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே நடைமுறை காரியங்களிலே எவ்விதமாக வாழ வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எப்படி பலியிட வேண்டும், எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பல கட்டளைகளை, நியாய பிரமாணங்களை இந்த மோசேயின் வாயிலாக கற்றுக் கொடுக்கிற அதிகாரங்களாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 24ஆம் அதிகாரத்திலே இதையெல்லாம் பேசி முடித்த பிற்பாடு அங்கு ஆண்டவராகிய கடவுள் மோசையை அங்கு அழைக்கிறார். அழைத்து மோசைக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன? நீ அங்கு மலைக்கு ஏறி வா, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் எழுதி கொடுக்கும்படிக்கு விரும்புகிறேன் என்று சொல்லி மலைக்கு அழைக்கிறார். யாத்திராகமம் 24:18 நாம் பார்க்கிறோம். மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையிலே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் வாயிலாக வாய்மொழியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் திரும்ப ஆண்டவர் அதை எழுத்துப்பூர்வமாக கொடுக்க விரும்புகிறார். பல நேரங்களிலே நாமும் அப்படிதான் வாய்மொழியாக சொல்லப்படுகிறதை எழுத்து வாயிலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுவோம். ஆகவே எழுத்து பூர்வமாக நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா ஒரு காது வழியா கேட்டு மறு காது வழியா விட்டுடுவோம். அடுத்த சந்ததிக்கு கடத்துவதற்கு எழுத்து வடிவமே தேவை. ஆகவே அங்கு ஆண்டவர் அதை வைத்துதான் அங்கு மோசையிடத்திலே பேசும்படிக்கு, அங்கு மோசையிடத்திலே எழுதி கொடுக்கும்படிக்கு அங்கு சொல்லுகிறார். மோசையும் அவ்விதமாக சொல்கிறார். அங்கு கட்டளைகள் அனைத்தையும் அங்கு ஆண்டவரை எழுதி கொடுக்கிறார். 2 கற்பலகைகளிலே அங்கு எழுதப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக மோசே அங்கு இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு கடவுளை பரீட்சை பார்க்கிறார்கள். 32ஆவது அதிகாரம் இதுவரை பார்த்தது 32ஆவது அதிகாரத்தின் பின்னணி. அங்கு 32ஆவது அதிகாரத்துக்கு முன்னமே அங்கு சொல்லப்பட்டு விட்டது, நான் ஒருவரே கடவுள், விக்கிரகங்களை ஏற்படுத்தக்கூடாது, என் நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. இவையெல்லாம் வாய்மொழியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அது எல்லாம் யாருக்கு தெரியும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கு மோசே வர தாமதித்த பொழுது அவர்கள் ஆரோனிடத்திலே என்ன கேட்கிறார்கள்? ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தேவங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அங்கு எங்களுக்காக தேவங்களை உண்டு பண்ணும். ஏனென்றால் அங்கு மோசே இன்னும் திரும்பி வரவில்லை. அவர்
அவ்வளவு நாட்களுக்குள்ளாக அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு ஆண்டவரை பரீட்சை பார்க்கும்படிக்கு ஆரம் வாயிலாக தேவங்களை உண்டு பண்ண சொல்கிறார்கள். அப்பொழுது ஆரம் சொல்கிறார், நீங்கள் எல்லா நகைகளையும் பொன்னணிகளை கலச்சி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை வாங்கி சிற்ப கருவியினால் அங்கு அவன் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. அங்கு விக்கிரகத்தை ஏற்படுத்துகிறார்கள். அங்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி அந்நிய தேவத்திற்கு பலியிடும்படிக்கு அவர்கள் ஆயத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பாகவே அங்கு கடவுள் சொல்கிறார், நீ விரைந்து செல், இந்த வணங்கா கணத்துள்ள ஜனங்கள் இவ்விதமாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி அனுப்பி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இவ்விதமாக மோசையும் வருகிறார். மோசை வரும்பொழுது அவர்கள் பார்த்த விதமாகவே அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு விக்கிரகத்தை வார்ப்பித்திருந்தார்கள். அங்கு எழுந்து 6ஆம் வசனத்திலே போட்டிருக்கு, மறுநாள் அவர்கள் அதிகாலையில் இருந்து சர்வாங்க தகன பலிகளை விட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இவ்விதமாக அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியிலே பாவம் செய்கிறார்கள். ஆகதான் 7ஆம் வசனத்தில் இறங்கி போ, இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், ஆகவே இவர்களை நான் அழித்து விடுகிறேன், உன்னிடத்திலிருந்து ஒரு ஜாதியை எழுப்பி நான் கானான் தேசத்திற்கு கொண்டு போகிறேன் என்று சொல்லும்போது மோசே ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். நீர் எகிப்திலிருந்து அழைத்த வந்த ஜனங்கள் வழியிலே நீர் விட்டுவிட்டால் மற்றவர்கள் என்ன பேசுவார்கள்? 12ஆம் வசனத்திலே அங்கு பார்க்கிறோம், மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானே. உம்முடைய கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உம்முடைய ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி அங்கு பரிந்து பேசுகிற மன்றாட்டை மோசே ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக கெஞ்சி பிரார்த்திக்கிறான். 13ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்கிறது, அவன் கெஞ்சி விண்ணப்பம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே அவர்கள் மீது பரிதாபம் கொள்கிறார். அங்கு அவன் விரைந்து வந்த பொழுதுதான் அந்த கற்பலகைகளை எரிந்து அங்கு உடைத்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு மோசேக்கு அந்த ஜனங்கள் மீது கோபம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் யாரிடத்திலே அந்த பொறுப்பை விட்டு சென்றிருந்தான்? ஆரோனிடத்திலே விட்டு சென்றிருந்தான். ஆகவே அங்கு ஆரோனிடத்திலே அவன் கேட்கிறான். அதற்கு முன்பாக அங்கு யோசுவா சொல்லக்கூடிய காரியம் என்ன? இங்கு யுத்தத்தின் இரைச்சல் கேட்கிறது என்று சொல்லும்போது மோசே சொல்கிறார், இது பாடலின் சத்தம், யுத்தத்தின் ஜெயத்துணி அல்ல என்று சொல்கிறார். ஆரோனிடத்திலே சென்று கேட்கும்போது அவன் சொல்கிறான். 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாது இருப்பதாக இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். அவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன? இந்த ஜனங்கள் தான் என்னிடத்தில் வந்து கேட்டார்கள், மோசேக்கு என்ன ஆகிவிட்டதோ எங்களுக்கு தெரியவில்லை, தேவன்களை உண்டாக்கும் என்று சொல்லும்போது நான் அவர்களுடைய பொன்னணிகளை கேட்டேன். அங்கு 24ஆம் வசனத்தின் பிற்பகுதியில நாம் பார்க்கும்போது அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆரோன் அவர்கள் கையிலிருந்து அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். இங்கு மோசையிடத்தில் என்ன சொல்கிறான்? நான் நெருப்பில் அந்த அணிகலன்களை போட்ட போது அதுவாக கன்றுக்குட்டி வந்ததாக பொய் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு தான் அதை செய்தேன், நான் தான் சிற்ப கருவியினாலே வார்ப்பிடித்தேன் என்ற தவறை அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 25ஆம் வசனத்தில் அந்த அளவிற்கு அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பகைவருக்கு முன்பாக மடிந்து போகத்தக்கதாக அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே பாவம் செய்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களை சுத்திகரிக்கும்படிக்கு அங்கு மோசே கேட்கிறான், என்னிடத்தில் வரக்கூடியவர்கள் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டபோது லேவி புத்திரர் அங்கு செல்கிறார்கள். செல்லும் போது அங்கு லேவி புத்திரரை நோக்கி இவ்விதமாக தவறு செய்தவர்களை நீங்கள் கொன்று போடுங்கள் என்று சொல்கிறான். அவ்விதமாக எத்தனை பேர் இறந்தார்கள்? 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் மரித்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து தொடர்ந்து சொல்கிறார், இனி நீங்கள் ஆண்டவருடைய கரம் சகோதர சகோதரிகளுக்கு விரதமாக இருக்கிறபடியினாலே நீங்கள் உங்களை பிரதிஷ்டை பண்ணிக் கொள்ளுங்கள். பிரதிஷ்டை என்றால் என்ன? பிரதிஷ்டை பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அர்ப்பணம், உங்களை அர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள், மறுபடியும் புதுப்பித்து ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். பிரதிஷ்டை என்றால் அர்ப்பணம் என்று அர்த்தம். அது மங்கள படைப்பு. மீண்டும் உங்களை மறு உருவாக்கம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறதை அங்கு பார்க்கிறோம். மீண்டும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அவ்விதமாக அங்கு ஜனங்களுக்காக இவன் பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே, இவர்களுடைய பாவத்தை
மன்னித்தருளினால் மன்னியும், இல்லாவிட்டால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று ஜெபிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், எவன் பாவம் செய்தானோ அவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க மோசே அந்த அளவிற்கு மிகுந்த கோபத்திலே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கத்திலே அவன் இந்த ஜனங்கள் மீது மிகுந்த அன்புள்ளவனாக, இரக்கமுள்ளவனாக, பரிதாபம் கொண்டவனாக இருந்தாலும் அந்த ஜெபத்தை அவன் இவ்வளவு ஆழமாக ஏறெடுத்ததிலே அங்கு அவனுடைய வாழ்க்கையும் பாதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளினால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதி நம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அங்கு இது எந்த காரியத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இது ஒரு விதத்தில் இரண்டு விதமாக குறிப்பிடப்படுது. ஒன்று, அங்கு பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஜீவ புஸ்தகம், அல்லது கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கக்கூடியவர்கள். அங்கு அதுதான் கிறிஸ்தாந்தரமாக அங்கு வைக்கப்படுகிறது. கானான் தேசத்திற்குள் யார் பிரவேசிப்பார்கள் என்பது. அங்கு மோசேயுடைய பெயரும் கானான் தேசத்திற்குள் செல்ல முடியாதபடிக்கு காணப்பட்டது. ஆனால் மோசே அங்கு பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான். ஞானதிஷ்டாகமாக இருந்த கானான் தேசத்திற்கு அவன் செல்லாவிட்டாலும் அங்கு பரம கானானுக்கு பாக்கியவான். ஏனென்றால் அங்கு இயேசு கிறிஸ்து மறுரூபமாகும் போது இந்த மோசேயும் எலியாவும் ஆண்டவருக்கு தரிசனம் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கு தொடர்ந்து நாம் பார்க்கும்போது அந்த ஆண்டவர் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களுடைய பெயர் தான் கிறுக்கி போடப்படும் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து 34ஆம் வசனத்திலே, என் தூதனானவர் உனக்கு முன்பாக செல்வார், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்திலே விசாரிப்பேன் என்று சொல்லி பாருங்கள். இதுவரைக்கும் கர்த்தர் முன்பாக சென்றார், இப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் தான் உங்களுக்கு முன்பாக செல்லுவார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அங்கு 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே மோசே ஆண்டவரிடத்திலே அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டால் இந்த பயணம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறதை அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு 14ஆம் வசனத்தில் பிறகுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்பொழுது மோசே ஆண்டவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும் என்று சொல்லி பார்க்கிறோம். மீண்டும் ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு முன்பாக பயணம் சென்றதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த 32ஆவது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை பரீட்சை பார்த்தார்கள். கடவுளை பரீட்சை பார்ப்பதற்கு காரணம் என்ன? அங்கு பொறுமை இல்லாமல் பரீட்சை பார்க்கிறார்கள். வாசிக்க கேட்ட 106ஆம் சங்கீதத்தின் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திடாமல். அங்கு பொறுமை இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இல்லை. அங்கு ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவன் அங்கு ஆண்டவரிடத்திலே கட்டளைகளை எழுதி வாங்கும்படிக்கு சென்றிருக்கிறார் என்ற பொறுமை இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே காணப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு பொறுமை இல்லாமல் கடவுளை பரீட்சை பார்க்கிறவர்களாக காணப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான இந்த சூழ்நிலைகளிலே நாம் பொறுமை இழந்தவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு காத்திருக்கக்கூடிய நேரங்களிலே காத்திருக்கக்கூடிய எண்ணம் நமக்கு இல்லை. ஆண்டவருக்கு காத்திருப்பதை காட்டிலும் மற்ற காரியங்களிலே நாம் தலையிட்டு அல்லது குறுக்கு வழிகளிலே இதை செய்துவிடலாம் என்று சொல்லி நாம் எண்ணுகிறவர்களாக காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கு அதீதமாக அங்கு பொறுமை இல்லாமல் அங்கு ஆரோன் வாயிலாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை பரீட்சை பார்த்தார்கள். ஆண்டவரிடத்திலிருந்து உபாதையை பெற்றுக் கொண்டார்கள். இதுவரைக்கும் நாம் பார்த்த பரீட்சையிலே பெரும்பாலும் பரீட்சையை பார்த்த பிற்பாடு ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியாக தண்டனை கிடைக்கவில்லை. அங்கு 6 பரீட்சைகளை பார்த்தோம், நேரடியான சொல்லத்தக்க அளவிலே பெரிய தண்டனை கிடைக்கவில்லை. ஆனால் இந்த பரீட்சைகளை நாம் பார்க்கும்போது அங்கு இஸ்ரவேல் ஜனங்களிலே 3000 பேர் மடிந்தார்கள். தொடர்ந்து பாதித்தார், இவர்களுக்காக நான் ஒரு நாளிலே சரி கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இருதயத்திலே வைராக்கியம் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்திலே பொறுமையை எதிர்பார்க்கிறார். ஆவின் கனிகளில் ஒன்று நீடிய பொறுமை. யோபுவின் நீடிய பொறுமையை குறித்து பாருங்கள் என்று சொல்லி யாக்கோபின் நிருபத்திலே வாசிக்கிறோம். நீங்களும் நானும் பொறுமை உள்ளவர்களாக காணப்படுகிறோம். எப்பேற்பட்ட நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நாம் பொறுமையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக நம்மை காத்திருக்க வைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் வாசிக்க கேட்ட நிருப பகுதியில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்கு விக்கிரக ஆராதனையை வேசி தனத்திற்கு ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்கிறார்களோ, அந்நிய தேவனை பணிந்து கொள்கிறார்களோ, அது ஆண்டவருடைய பார்வையிலே அருவருப்பான பாவமாக பார்க்கப்பட்டது. அது ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற உறவை வெளிப்படுத்துகிறதாக
வேசித்தனத்திற்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுவதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே நாம் பொறுமை இழந்தவர்களாக ஆண்டவரை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுத்து அது மற்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அங்கு நாம் பொறுமை இழந்தவர்களாக ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறோம். ஆண்டவரை காட்டிலும் மற்றொன்றுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அது விக்கிரகமாக மாறுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன காரியங்களில் நாம் சிந்தித்து பார்ப்போம். எந்த காரியங்களில் எல்லாம் நாம் விக்கிரக ஆராதனைக்கு வழிவகுக்கிறவர்களாக காணப்படுகிறோம், அது எவ்விதமாக நாம் செயல்படுகிறோம் என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். நான் வாசிக்க கேட்ட நிருப பகுதியிலே அங்கு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற நாம் அந்த ஒரே பந்திக்கு அங்கு தகுதி உள்ளவர்கள். மற்றவர்களோடு ஐக்கியம் கொள்ளும் போது நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அபாத்திரர்களாக காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவிதமான தடை கற்கள் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமேயானால் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நம்முடைய காலங்களை அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறவர். நிச்சயமாக நேர்த்தியாக அதினதின் காலத்திலே செய்யக்கூடியவர். அதற்காக நாம் பொறுமை உள்ளவர்களாக காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நீடிய பொறுமையை எனக்கு தாரும். உம்முடைய ஆலோசனைக்கு நான் காத்திருக்க வேண்டும். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக உம்முடைய ஆலோசனைக்கு காத்திருக்க எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஆண்டவரை பரீட்சை பார்க்காமல் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே தொடர்ந்து நாம் பயணிக்க முடியும். அவ்விதமாக ஆண்டவர் நமக்கு நீடிய பொறுமையை தந்து அவருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய நாட்களை ஆசீர்வதித்து நாம் நினைக்கக்கூடிய காரியங்களை நமக்கு தந்து அவருடைய பாதையிலே நம்மை வழிநடத்தி செல்வாராக.